அனுரா அரசாங்கம், திசாநாயக்க அரசாங்கம் ஒரு காலத்திலே அல்லது 87 காலப்பகுதியிலே 13வது திருத்தத்திற்கும் மாகாண சபை முறைமைக்கும் எதிராக போராடியவர்கள், அரசாங்கத்துக்கு எதிராக போராடியவர்கள். இப்பொழுது அந்த 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 கொள்கையிலிருந்து வேறுபட்டு மாகாண சபை முறைகள் இப்படியே அரசியல் அமைப்பு வரும் வரையில் தொடர்ந்து இருப்பது தமிழ் மக்கள் விரும்புவதால் அந்த அவை தொடர்ந்து இருப்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு மாற்றம் ஜேவிபி அல்லது என்பிபியில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் தலைமை ஜேவிபி அல்லது என்பிபி தலைமையை கேட்டுக்கொள்வதெல்லாம், நாங்கள் உங்களுடைய அரசாங்கத்துக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் எதிர்ப்பானவர்கள் அல்ல. நாங்கள் இப்பொழுது கோருவதெல்லாம், நாங்கள் ஏற்கனவே கடந்த 75 வருடமாக எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை, நேஷனல் ஐடென்டிட்டி என்று சொல்லக்கூடிய இனத்துவ அடையாளத்தை எங்களுடைய தாயக நிலத்திலே பேணிக்கொண்டு எங்களுடைய சில கருமங்களை நாங்களே நிர்வகிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நாங்கள் கோரி நிற்கிறோம் என்ற விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பித்து, இந்த விடயத்திலே ஏற்கனவே நீங்கள் மாகாண சபை முறைமையை மீளாய்வு செய்தது போல எங்களுடைய கோரிக்கையை ஏற்கனவே எங்களுடைய பகுதிகளிலே இருந்து உங்களுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய மக்கள் இனத்துவசத்தோடு பார்க்கவில்லை. ஆகவே அந்த வகையில் இந்த கொள்கையை நீங்கள் மீளாய்வு செய்து எங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே சில தீர்வுகளை வழங்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிற எல்லா பலமும், ஆட்சி பலம், ஆதரவு பலம், மக்கள் பலம் எல்லாமே இருக்கிற இந்த சூழ்நிலையிலே வரலாற்றிலே பெருமையான ஒரு மெண்டேட் என்று சொல்லக்கூடிய மக்கள் வரத்தை பெற்ற நீங்கள் உங்களுடைய கொள்கையை மீள் பரிசீலனை செய்து தமிழ் மக்களையும் அனைத்து செல்லக்கூடிய சமமாக பார்க்கிறன்றதில் நாங்களுக்கு ஏற்புடைமை இருந்தாலும், தனியாக தேசியம் என்ற நேஷனலிஸ்ட் என்று சொல்கிறதுக்குள்ள நாங்கள் முடக்கிவிட எங்களை முடக்குவது பொருத்தமானது அல்ல. தேசியத்துக்குள்ளே சிங்கள தேசியத்து அல்லது நாட்டு தேசியத்துக்குள்ளே நாங்கள் கரைந்து போக முடிய எங்களுக்கு அது இஷ்டமில்லை, உடன்பாடு இல்லை. ஆகவே எங்களுடைய இனத்துவ அடையாளத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கட்சி சார்பிலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.